நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் நாம ஒரே கிளாஸ்ல தான் படிக்கணும். ஆனா நீ ஏற்கனவே நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிருக்க. நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை உன்னை ஸ்கூல்ல இருந்து நீக்கலாம்னு நீக்கிடுவாங்க. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீ நம்ம எல்லாரோட பரீட்சை பேப்பர்ல மார்க்கை மாத்தி ஆக்கணும். அது எப்படி நடக்கும்? பரீட்சையில மார்க் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆனா நம்ம வீட்டில் இருக்கவங்க ரிப்போர்ட் கார்டு தானே பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்க பரீட்சை பேப்பர்லாம் பார்க்க வர மாட்டாங்க. ஒருவேளை நம்ம ரிப்போர்ட் கார்டில் மார்க் அதிகமாக வாங்கிட்டோன்னா அப்போ நம்ம பாஸ். நீ கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. பண்ணணும்னு நினைச்சா நாங்க யார் வேணாலும் பண்ணிருப்போம். ஆனா என்ன நடந்தாலும் எல்லாரும் எங்களை தான் சந்தேகப்படுவாங்க, உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அப்புறம் அப்படியே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இதை நாங்க யாரு வச்சு வேணாலும் பண்ணிருப்போம். ஆனா உன்னை பார்த்தா பாவமா இருந்துச்சு. நீ ஒருத்த மட்டும் ஃபெயில் ஆயிடுவ. அட யோசிக்காத, ஒன்னும் ஆகாது. ரன்வீர் சரின்னு சொல்லு. எங்க எல்லாருக்கும் ஒரு வருஷம் தான், ஆனா இது உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. என்ன பண்ண போற ரன்வீர்? ரன்வீர் சரின்னு சொல்லு. அண்ணா ஏய், நீ அங்க போ. போய் கௌசல்யா கூட விளையாடு. இங்க நாங்க பெரிய பசங்க பேசிட்டு இருக்கோம்ல. ஏ ரன்வீர், இவளை இங்க இருந்து போ சொல்லு. மீரா, நீ போ, கௌசல்யா கூட விளையாடு. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அண்ணா ஏன்னா நான் ஏன் போகணும்? மீரா, நான் சொல்றேன்ல, நீ போ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். ஆனா அண்ணா. மீரா, கட்டு பேக் என்கிட்ட கொடு. நீ போ, கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். என்ன ரன்வீர் சொல்லு, என்ன சொல்ற? பண்றியா? பாரு, நான் உனக்கு யோசிக்கிறதுக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தரேன். யோசிச்சு எனக்கு வந்து சொல்லு. நான் உனக்கு எல்லாமே புரிய வச்சுட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். அப்புறம் நீ ஒருவேளை ஒத்துக்கலனா அதோட விளைவு என்னன்னு உனக்கே தெரியும். இந்தாங்க, இன்னைக்கு நீங்க தான் போனி. இந்த ஊர்ல முதல் முறையா வியாபாரம் பண்றேன். உங்களை பார்த்ததும் புரிஞ்சிருச்சு, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருக்க போகுது. நீங்க என் கடைக்கு வந்திருக்கீங்க. போதும் போதும், ரொம்ப பேசாத. எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் வாங்க போறேன். நீ காக்கா பிடிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்ல. ரொம்ப நல்லா இருக்க நீ. இந்த ஜிமிக்கி உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப வழியாம கண்ணாடியை காட்டு. நீ ஒண்ணு என்ன புகழ தேவையில்ல. ஒரு நிமிஷம், இங்கதான் எங்கேயோ வச்ச, தேடி தர்றேன். எங்க போயிருச்சு இந்த கண்ணாடி? அட இருக்கட்டும்பா, கண்ணாடி கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் கண்ணாடி கிடைச்சிடுச்சு. நரேஷ், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் ரத்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதான் விவசாய பள்ளி கட்ட ஆரம்பிக்க போறாங்க இல்லையா, இன்ஜினியர் மேப் கொண்டு வந்திருக்காரா, அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. அது வந்துங்க, நான் ஜிமிக்கு வாங்கலான்னு வந்தேன். ஆனா இந்த ஆள்கிட்ட கண்ணாடியே இல்ல. நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு.
இது பாருங்க, எனக்கு இதை பத்திலாம் சரியா தெரியாது. நீங்க இவர்கிட்டயே கேளுங்களேன், நான் கிளம்புறேன். நரேஷ், என்ன உடனே கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு சொல்ல தெரியலனா என்ன? என்ன பார்க்க தெரியும்ல. நீங்க அப்படியே ஒரு இடத்துல நில்லுங்க, நான் அப்படியே உங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். உங்க கண்ணில் ஒரு சின்ன சிரிப்பு ஒன்று வரும்ல, அதை வச்சு நான் போட்டிருக்கிற ஜிமிக்கு எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது பாருங்க, நான் நரேஷ், இது ஒரு 2 நிமிஷம் வேலை தானே, நான் ஒன்றும் உங்களை ரொம்ப நேரம் இருக்க சொல்லலையே. நரேஷ், என்ன பாருங்க. அண்ணி, கண்ணாடி கிடைச்சிருச்சு. இது பாருங்க, உங்க கண்ணாடியும் கிடைச்சிருச்சு, உங்க வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் கிளம்புறேன், வரேங்க. எங்க நரேஷ் இருங்க, அட நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. அண்ணி, பாத்தீங்களா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு? இதெல்லாம் ஒரு ஜிமிக்கின்னு சொல்லி நீ வித்துட்டு இருக்க, அறிவு கட்டவனே. இப்பதான் இந்த கண்ணாடி உன் கைக்கு கிடைக்கணுமா? இந்த உன் ஜிமிக்கிய நீயே வச்சுக்க. 30 வருஷமா இந்த பொம்பளைங்க கிட்ட நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் இவங்களை புரிஞ்சுக்க முடியலையே. என்னாச்சு மீரா, நீ ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? அது வந்து கௌசல்யாக்கா, என் அண்ணனும் உன் அண்ணனும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தாங்க. நான் அங்க போனதும் என்ன அங்க இருந்து போக சொல்லிட்டாங்க. என் அண்ணன் அந்த அளவுக்கு கெட்டவன், யார் அவன் கிட்ட போறாங்களோ அவன மாதிரியே மாறிடுவாங்க. உன் அண்ணன் கிட்ட போய் சொல்லு அவன் கூட சேர வேணான்னு, இல்லனா அவனும் இவன மாதிரி மாறிடுவான். நான் எப்ப அவன் கிட்ட போனாலும் அவன் என்ன துரத்திட்டே இருப்பான், எல்லார்கிட்டயும் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் இன்னைக்கு பார்த்தல, உன்னை கூட உன் அண்ணன் போக சொல்லிட்டான். இல்ல இல்ல கௌசல்யாக்கா, என்னோட அண்ணா ரொம்ப நல்லவரு, எல்லாரோடையும் நல்லவரு. அப்படியா? ஆ, இவள இப்ப நீங்க எல்லாரும் பார்த்துட்டே இருங்க, எப்படி பயன்படுத்த போறேன்னு. போய் உன் அண்ணன் கிட்ட சொல்றியா? பைத்தியம், பாண்டியனுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ பாஸ் பண்றதுக்கு உதவியே பண்ண மாட்டான். ஏய், ஏன் கௌசல்யாக்காவை தள்ளி விட்ட? பயப்படுறவங்களுக்கு இப்படிதான் நடக்கணும். மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க? கௌசல்யாக்கா உதவி பண்ணிட்டு இருக்கேனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க, இந்த இடத்துல 30% பில்டிங்கும்
70% ஓப்பனாகவும் விட்டுறலான்னு இருக்கேன். இல்ல 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 பாருங்க, மொத்தமா சேர்த்து 25% இடம் காலியா இருக்கணும். ஆமாங்க, இவங்க சொல்றதும் சரிதான். விவசாய பள்ளிக்கான படிப்பு வெளியே தான் நடக்கும். எதுக்கு கிளாஸ் ரூமுக்கு அவ்வளவு இடம்? உங்களுக்கு எப்படி சரின்னு படுதோ அப்படியே. அப்புறம் இந்த பக்கம் 20 குடோன் இருக்கும். இதுல புது புது தானியங்கள்லாம் சேமிச்சு வைக்கலாம். அப்படியே அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு ஹால் வைக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல இல்ல அது நான் என்ன நினைக்கிறேன்னா, பேஸ்மெண்ட்ல தானியங்களுக்கான குடோன் வச்சிடலாம். அப்படின்னா ஹாலுக்கு வேற இடத்த வச்சுக்கலாமே. உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. கர்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? உன்கிட்ட நான் எவ்வளவு பொறுமையா சொல்லி புரிய வச்சேன். நீ உன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கோ, ரத்னா அவ குடும்பத்தை கவனிச்சுப்பான்னு சொன்னல. ஆனா உன் மூளைக்கு நான் சொன்ன எதுவும் எட்டல. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? ருக்மணி பாயசம் கொடுத்து அனுப்புறான்னு போய் சொல்லி மறுபடியும் உள்ள வந்திருக்க. நான் சும்மா இருக்கிறதுனால அது என் பலவீனம் நினைச்சிடாத. நான் வாயை மூடிட்டு இருக்கேன்னா அது ருக்மணிக்காக மட்டும்தான். உன் கேவலமான எண்ணத்தால ஊர்க்காரங்க முன்னாடி அவ அவமானப்படக்கூடாதுன்னு தான். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. ருக்மணி ரத்னாவோட மரியாதைக்கு முன்னாடி உன்னோட உயிருக்கு நான் எந்த மதிப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை அப்படியே துண்டு துண்டா வெட்டி பொழுது சாயறதுக்குள்ள கோபத்துல போடணும்னு எனக்கு தோணுது. ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னா அந்த கடவுள் மேல சத்தியம் உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரத்னா கிட்ட சொல்லிடுவேன். சித்தி, நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் நீங்க காது கொடுத்து கேளுங்க. சித்தி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன், ருக்மணியை கஷ்டப்படுத்திருக்கேன், அப்புறம் ரத்னா அண்ணியை கூட கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா நீங்களும் ருக்மணி எனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அதெல்லாம் இப்போ எனக்கு தப்புன்னு புரியுது. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. உண்மையை சொல்றேன் சித்தி, என் பார்வையில நானே தாழ்ந்து போயிட்டேன். பூபதி என்னோட அண்ணன். அவன் இல்லாதப்ப நான் ஒரு தம்பியா இருந்து என் கடமையை நிறைவேற்றிருக்கணும். ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல சித்தி. நான் ரத்னா நீ பத்தி அப்படி யோசிச்சேன் சித்தி. இதெல்லாம் தப்பான விஷயம் எனக்கு தெரியும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ திடீர்னு ஒரே ராத்திரியில எப்படி நல்லவனா மாறிட்ட? சித்தி, திருந்துறதுக்கு ஒரு நொடி இருந்தா போதும் சித்தி. வாழ்க்கை பூரா முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லவனா மாறி என்ன புண்ணியம் இருக்கு சித்தி? சித்தி, என்ன மன்னிச்சிடுங்க. இன்னில இருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே நடக்கிறேன் சித்தி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. எங்க பாரு கர்ணா, நீ நடந்துகிட்ட விதத்தை வச்சு அவ்வளவு சுலபமா என்னால உன்னை நம்ப முடியாது. ஒருவேளை நீ உண்மையிலேயே தெரிந்துட்டனா உனக்குள்ள மாற்றம் ஏற்படும். உன்னை நம்புறதுக்கு எனக்கு நேரம் வேணும். உன்னை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் உன்னை நம்பணுமா இல்ல நம்ப கூடாதான்னு உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கங்க சித்தி. ஆனா என்ன மன்னிக்க முயற்சி பண்ணுங்க. என்ன நம்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க சித்தி. சரி,
ஒருவேளை நீ உண்மையிலேயே மாறிட்டனா அப்ப என்னோட ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயம் இருக்கும். நான் கிளம்புறேன். மீரா, நீ அவனை தொல்லை பண்றதால உனக்கு என்ன லாபம்? ஏன்னா நான் ஏன் தொல்லை பண்ண கூடாது? அவன தானே கௌசல்யாக்காவை தொல்லை பண்ணா. நீ அவன் கிட்ட சுத்தமா பேசாத, அது உனக்கு நல்லது இல்ல. அவன் கெட்டவன் உனக்கு தெரியும்ல, நீ பேச மாட்டேல்ல. மீரா, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ஏன் பேசாம இருக்கணும்? அண்ணா, இது வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ கேப்ப, இப்ப ஏன் கேட்க மாட்ற? இன்னைக்கு நீ என்ன அங்க இருந்து போ வேற சொல்லிட்ட. இதுக்கு முன்னாடி நீ இப்படி பேசினதே இல்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்னா? ஒன்னும் இல்ல மீரா. சொல்லுண்ணா. ஒன்னும் இல்ல மீரா, சும்மா தான். அண்ணா சொல்லு, சொல்லுண்ணா. மீரா, பாண்டி என்கிட்ட என்ன சொன்னான்னா, பரீட்சையோட ரிப்போர்ட்ல எங்களோட மார்க்கை அதிகப்படுத்தணும்னு. மார்க்கா? அது எப்படின்னா? மீரா, பாண்டி என்கிட்ட என்ன சொன்னானா, யாருக்கும் தெரியாம பிரின்சிபலோட வீட்டுக்கு போய் அங்க எங்க பரீட்சை பேப்பர்ல உள்ள மார்க்கை மாத்திட்டு வான்னு. அப்புறம் அவன் என்ன சொன்னானா, இந்த விஷயத்த நான் பண்ண மட்டும் தான் யாருக்கும் தெரியாம இருக்கும்னு. அண்ணா, இது உன்னோட விருப்பம் தானே. உனக்கு எவ்வளவு மார்க் வேணுமோ அவ்வளவு மார்க் போட்டுக்கோ. இதுல தப்பான விஷயம் என்னன்னா இருக்கு? இல்ல மீரா, இதுல தப்பான விஷயம் இருக்கு. நம்ம நம்மளோட மார்க்ஸை உழைச்சுதான் வாங்கணும். இப்படி யாருக்கும் தெரியாம திருத்தி இல்ல. அப்படியா? அப்படின்னா நீ அதுக்கு என்ன சொன்ன? மீரா, இது வரைக்கும் நான் ஒன்னும் சொல்லல. இனிமே தான் பதில் சொல்லணும். என்ன பதில் நான் சொல்ல போறேன்? எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லுவேன்னு. என்ன சொல்லுவேன்? இதான், ஓடு பாண்டி, என்னைக்கும் என்னால எந்த தப்பும் பண்ண முடியாது, அப்படிதானே? ஆமா மீரா, இததான் நான் பாண்டி கிட்ட சொல்ல போறேன். என்னால என்னைக்கும் தப்பான வேலையை பண்ண முடியாது, நான் முடியாதுன்னு சொல்ல போறேன். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, அவரால என்னைக்கும் தப்பே பண்ண முடியாது. அவன் கிட்ட போய் முடியாதுன்னு சொல்லுண்ணா. இனிமே யார்கிட்டயும் அவன் தப்பா இது மாதிரி நடந்துக்க கூடாது. ஆமா, நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஆனா என்னால எப்படி பாஸ் ஆக முடியும்? ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டேனா அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப இது நல்லா இருக்குல்ல அத்தை? ஆமாம்மா, பார்க்க நல்லா தான் இருக்கு. எனக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது, ஆனா நல்லா இருக்கு. சரிங்க, நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. ஓய் ரன்வீர், இங்க வாங்க. பரீட்சை எப்படி எழுதுன? அண்ணா பரீட்சையை ரொம்ப நல்லா எழுதிருக்காருமா. ஏன் நல்லா எழுத மாட்டான்? என் சின்ன கண்ணு அந்த அளவுக்கு படிச்சிருக்கான். இவன் தான் என் ரன்வீர். படிச்சு பெருசானதுக்கு அப்புறம் இவன் தான் இந்த பள்ளிக்கூடத்தை பாத்துக்க போறான். இவனோட ரூம ரொம்ப அழகா பண்ணுங்க, நல்ல காத்தோட்டமா இருக்கணும்.
அம்மா அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வாங்கம்மா. நரேஷ் சித்தப்பா, இவர் யாரு? மீரா, இவர் வந்து அப்பாவோட விவசாய பள்ளி இருக்குல்ல, அதை கட்ட வந்திருக்காரு. ஓ, அப்ப அப்பாவோட கனவை இவர் தான் நிறைவேற்ற போறாரா? நீங்க எங்க அண்ணனுக்காக ரொம்ப பெரிய அறை ஒண்ணு ரெடி பண்ணி வைங்க. எங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் சார் கிட்ட இருக்குல்ல, அது மாதிரி. அந்த அறைக்குள்ள ரொம்ப பெரிய பெரிய கப்பெல்லாம் வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் எங்க அண்ணனுக்கு கிடைக்க போகுது. அவர்கிட்ட இருக்கிறத விட ஜாஸ்தி அதெல்லாம் வைக்க ஒரு இடம் வேணும்ல. கப்பா? அது வந்து ட்ராஃபிஸ், பரிசுகள். ஓ,